பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமைக்கும் எல்லை உண்டு, பொறுத்தது போதும் பொங்கியலு. என்ன சொல்றது, பூமித்தாய் பொறுமை உள்ளவள். இந்த பொறுமை வந்து சாதகமாகவும் இருக்கும், பாதகமாகவும் இருக்கும். நாம் அதாவது என்ன சொல்வது, ஒரு ஒரு விடயம் கூறுவார்கள், குட்ட குட்ட குனிபவனும் முட்டாள், குனிய குனிய குட்டுபவனும் முட்டாள் என்று சொல்லி கூறுவார்கள். இது இரண்டுமே ஏதோ ஒரு விதத்திலே ஒன்றோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கிறது. ஒருவர் எங்களுக்கு பணிந்து போகிறார் என்று சொன்னார், அவரை மேலும் மேலும் நாங்கள் அழுத்தம் கொடுப்பது, அவரை எமக்கு கீழே அழுத்த நினைப்பது வந்து மிகவும் பாரதூரமான ஒரு விளைவுகளை கொண்டு வரும். அதே நேரத்தில் ஒருத்தர் நம் மீது அழுத்தத்தை பிரயோகிக்கிறார் என்று நாமும் அளவுக்கு அதிகமாக பொறுமையோடு தாங்கிக் கொள்வதும் வந்து எங்கள் தன்மானத்தை பாதித்து அது ஒரு நேரத்திலே மிக பெரும் எருமலையாக வெடிப்பதற்கு கூட சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே இந்த பொறுமை என்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. சில விடயங்களுக்கு நிச்சயம் பொறுமை காத்துத்தான் ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த பொறுமை எல்லை மீறுகின்ற பட்சத்திலே அது கோபமாக வெளிப்பட்டு அந்த கோபத்திலே எடுக்கின்ற முறிவுகள் அல்லது அந்த கோபத்தினால் வருகின்ற விளைவுகள் வந்து பாரதூரமாக இருக்கும். இதற்கு குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக நிறைய கதைகள் கூட இருக்கிறது. அந்த கதைகளையே நாம் இடையிலே பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். சரி, இந்த பொறுமை என்கின்ற விடயத்திலே நாம் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ளே என்ன என்ன கட்டுப்பாடுகளை நாம் விதித்திருக்கிறோம் என்பதைத்தான் சுய விமர்சனமாக செய்து கொள்ள வேண்டும், அவற்றை பார்த்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு அன்பு செலுத்துபவர்கள் மீது நாம் பொறுமையை கடைபிடிக்கலாம். அவர்கள் சில நேரங்களிலே கோபப்படுகின்ற பொழுது அந்த கோபத்தை தாண்டி பொறுமையாய் நாம் அவற்றை ஏற்றுக்கொள்வது வந்து இயல்பானதாக இருக்கும். இந்த இயல்புகளுக்கு அப்பால் எல்லை மீறுகின்ற கோபங்களை நாங்கள் அடக்கி வைக்கின்ற பொழுது அவையும் பீரிட்டு வெடிக்கின்ற பொழுது வேறு பல விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கின்றோம். சரி, பார்க்கலாம். இந்த கோபம் தொடர்பான சில விடயங்களை, சுவாரஸ்யமான சின்ன கதைகளை எல்லாம் நாம் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதற்கு முன்னராக நிகழ்ச்சியிலே அடுத்த பகுதியாக இடம்பெற காத்திருக்கிறது இன்றைய தினத்துக்குரிய மதம் சார்ந்த நற்சிந்தனை பகுதி. அந்த பகுதியோடு இணைந்து கொள்ளலாம், வாருங்கள். சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தகே யகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. உலகத்துக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்ற பார்வதி பரமேஸ்வரர்களை வணங்கி டான் குழுமத்தினுடைய ஓம் ஆன்மீக தொலைக்காட்சி அலைவரிசை வாயிலாக சைவ நற்சிந்தனை என்கிற இந்த உயர்ந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆஸ்திக அன்பர்களை சந்திப்பதில் அகமகிழ்வு கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த சைவத்தமிழ் கூறுகின்ற நல்லுலகமானது மூதாதையர்களினாலே நல்ல சாஸ்திர விதிப்படி தர்ம நெறிகளின்படி ஒழுக வேண்டும் என்பதற்காக ஒவ்வை மூதாட்டி, சென்னா போதன் என்கிற திருவள்ளுவர் என்றும் இருக்கத்தக்க அந்த மூதாதையர்களினாலே முன்னவர்களினாலே வாழ்வியல் நெறிகள் எல்லாம் நன்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த மனமானது ஒரு விந்தையானது என்று சொல்லுவார்கள். இந்த மனமானது கணப்பொழுதுகளிலே மாறிக்கொண்டிருக்குமா. மகாபாரதத்தில் இந்த வனபர்வத்தில் யுதிஷ்டனுடைய சகோதரர்கள், தர்மசீலனாகி யுதிஷ்டனுடைய சகோதரர்கள் ஒரு ஜலதாரகிலே, ஒரு ஜல தடாகத்திலே சென்று நீரருந்துவதற்காக சென்று அங்கே காலதேவனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் தம் இன்னுயிரை நீத்து விடுகிறார்கள். இறுதியாக தண்ணீர் எடுப்பதற்காக சென்ற சகோதரர்களை காணவில்லை என்று தர்மனானவன் தேடி செல்கிறார். அப்பொழுது அசரீரியாக அங்கு காலதேவனானவன் அந்த கேள்விகளை கேட்கின்றான். தர்மசீலன் தர்மன் அருகிலே வாழ்கிறவன், தர்மம் உலகத்திலே ஸ்தாபிக்கப்படுதல் வேண்டும் என்று எண்ணுபவன், ஒரு பெரிய ஞானவான். அவனிடத்திலே இந்த காலதேவன் கேட்கின்றான், உலகிலே வேகமானது எது என்று கேட்ட பொழுது தர்மன் விடை பகர்கின்றான், மனம் என்று விடை பகர்ந்தான். எனவே வாயு வேகம் மனோவேகம் என்று சொல்லுவார்கள். இந்த க்ஷணத்திலேயே நான் அமெரிக்காவினுடைய நியூயார்க் மாகாணத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று மனம் நினைக்குமா. மனதனுடைய வேகத்துக்கு ஈடு இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனாலே காலதேவனுடைய கேள்விக்கு யுதிஷ்டிரன் பதிலளிக்கின்றான், மனமானது இந்த உலகத்திலேயே உயர்ந்த வேகம், எது வேகமானது என்பதற்கு பதில் கொடுக்கின்றான்.
இந்த மனம், இத்தகைய வேகம் கொண்ட இந்த மனதை கடிவாளமிட்டு நிலைப்படுத்துதல் என்பதே ஒரு கடினமான விடயம். எனவே அந்த கடினமான ஒரு பணிக்காக வேண்டி நாங்கள் பெரிய பிரயத்தனம் எல்லாம் செய்ய வேண்டாம். நான் மனதை அடக்கப் போகிறேன் என்று நினைத்தாலே அது அடங்க மாட்டாதான். ஏனென்றால் அதனுடைய வேகம் என்பது கட்டுக்கடங்காதது, வார்த்தைகளிலே விவரிக்க முடியாதது. அத்தகைய அந்த மனோவேகத்தினை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அதற்கு மனதை ஒருநிலைப்படுத்துகிற அந்த செயல்பாட்டிற்கு நாம் இறை வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். அதற்காக இந்த சைவ நாட்பாதங்கள் என்று எங்களுடைய மூதாதையர்கள் வகுத்து வைத்தார்கள். எல்லோருக்கும் தியானம் என்பது கைவரப்படாது, எல்லோருக்கும் யோகம் நெறி என்பதும் கைவரப்படாது, எல்லோருக்கும் கிரியைகள் செய்கின்ற அந்த நெறியும் கைவரப்படாது. எனவே அவரவர்கள் சக்திக்கு தக்கவாறாக இந்த வேகம் கொண்ட மனதினை கட்டுப்படுத்துவதற்கு 4 பாதங்கள், 4 வழிகள் என்று வைத்தார்கள். அதிலே ஒன்று இந்த சரியை நெறி என்று அதற்கு பொருள். அதாவது ஆலயங்களிலே தொண்டு செய்தல். மனதை என்னால் யோக நெறியிலே, தியான நெறியிலே, கிரியை நெறியிலே என்னால் மனதை ஒருநிலைப்படுத்த முடியவில்லை. கவலை வேண்டாம் அன்பர்களே, ஆலயங்களிலே சென்று சரிகை தொண்டு செய்வோம். இந்த மனம் நாளாவட்டத்திலே காலப்போக்கிலே அந்த சரியை தொண்டின் மீது ஈடுபாடு கொண்டு ஒருநிலைப்பட்டு விடுவான். எனவே மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு சிரமமாக இருக்கிறவர்கள், மனதை கட்டுப்பாட்டிலே வைப்பதற்கு சிரமமாக இருக்கிறவர்களுக்கு என்று மூதாதையர்கள் வகுத்த நெறிதான் இந்த சரியை நெறி. எது சரியை என்றால் இறைவனுடைய ஆலயத்திலே தொண்டு பணிகள் எல்லாம் செய்வது, ஆலயத்தை கூட்டுவது, சுத்தம் செய்வது, உளவாரப்படை என்று சொல்லப்படுகிற வகையிலே புல்லு செருக்குவது, தண்ணீர் தெளிப்பது, ஆலயத்தினுடைய பூந்தோட்டங்களை பராமரிப்பது, இவையெல்லாம் நாளாந்தமும் நாம் செய்யக்கூடிய சரியை. மாறாக திருவிழா காலங்களிலே சுவாமி காவுவது, தீப்பந்தம் தீவட்டி என்பது பிடித்துக் கொள்வது, அங்கே இருக்கின்ற அடியவர்கள் தேவார திருவாசகங்களை ஓதுகிற பொழுது அதனை அவர்களோடு சேர்ந்து ஓதுவது என்றெல்லாம் இந்த சரியை தொண்டுகளாக வைத்தார்கள். இது எல்லோருக்கும் இலகுவான ஒரு வழி, இலகுவான ஒரு மார்க்கம். பொதுவான ஒரு பெரிய நகரத்தை நோக்கி 4 வழிகள் செல்லுவது போல ஆன்ம ஈடேற்றம், அதாவது முக்தி, மோட்சம், இந்த பிறவி பெருங்கடலிலே இருந்து நீந்தி கரை சேருதல் என்கிறதாகிய ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக எங்களுடைய மூதாதையர்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற இந்த 4 வழிகளை வகுத்தார்கள். எனவே மனதை ஒருநிலைப்படுத்துவதிலே சிரமம் இருக்கிறவர்கள் ஆலயங்களிலே சென்று சரிகை தொண்டுகளாற்றி நல்ல முறையிலே இறையருளை பெற வேண்டுமாக வாழ்த்தி நல்லாசிகள் கூறி விடைபெறுகின்றேன். ஹரஹர நம பார்வதே பதகே. இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இன்று திரு அவை அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்றது. மரியா விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த விழா எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியுள்ள நல்ல விழாவாக அமைகின்றது. இன்று மடு திருப்பதியிலும் ஏனைய பல ஆலயங்களிலும் அன்னை மரியாளினுடைய விழாவை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். அன்னை மரியாள் விண்ணகம் சென்றாள் என்ற இந்த நிகழ்வு எங்களுக்கு எதை நினைவூட்டுகின்றது? விண்ணகம் என்கின்ற தாயகத்தை நோக்கி நாங்கள் அனைவரும் பயணித்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்வு இந்த உலகத்திலே மட்டும் முடிந்து விடுவதில்லை. மாறாக நிலையான ஒரு இருப்பிடத்தை நோக்கி, ஆண்டவருடைய சன்னிதானத்தை நோக்கி
மாட்சிப்படுத்தப்படுகின்ற அந்த நிலையை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். மரியா எப்படி இந்த விண்ணகத்துக்கு உரிமையுடையவளாக மாறினாள் என்பது எங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக அமையலாம். மரியா ஆண்டவருடைய தாயாக அவள் இந்த உலகத்திலே இருப்பதற்கு அழைப்பை பெற்றாள். இறைவனுக்கு எப்படி நான் தாயாக முடியும் என்று அவள் ஆரம்பத்திலே கலங்கினாள். இது எங்கனமாகும் என்று அவள் குழம்பினாள். ஆண்டவருடைய அழைப்பு எப்பொழுதுமே வித்தியாசமானது, மனித புத்திக்கு அப்பாற்பட்டது, மறைபொருளாகவே இருக்கும். மரியாளிடம் இறைவன் கேட்டது என்னவென்றால் சம்மதம். ஆம், ஃபியாட் என்று கூறுவார்கள். ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்தாள். இறைவனுடைய சித்தத்தை தேடுவதிலும் அதை நிறைவேற்றுவதிலும் கருத்தாக இருந்தார். வாழ்வில் எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், சவால்கள் தன்னை சந்தித்தாலும் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரே ஒரு நோக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஆற்றியவள். ஆண்டவர் இயேசுவோடு கூடவே பயணித்தவர். இவ்வாறு இறைவனோடு அவர் எப்பொழுதுமே தூய்மையான, பிரமாணிக்கமான, தியாக சிந்தை கொண்ட உறவிலே அவள் வளர்ந்ததினாலே தூய்மையாகவே இருந்தாள். தூய்மை என்பது இறைவனோடு நாங்கள் கொள்ளுகின்ற உறவினுடைய ஒரு நிலையாகும். இறைவனுக்கு முன்னிலையிலே நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய மனித புத்திக்கும் ஆற்றலுக்கும் எங்களுடைய மனித வல்லமைக்கும் ஏற்ற அளவுக்கு நாங்கள் எங்களை தாராளமாக இறைவனுக்கு கொடுக்கின்ற பொழுது நாங்கள் இறைவனுக்கு அருகாமையில் இருக்கின்றோம். அல்லது இறைவன் எங்களுக்கு அருகாமையிலே இருப்பதற்கு, இறைவன் எங்களோடு பயணிப்பதற்கு நாங்கள் இசைந்து கொடுக்கின்றோம். அன்று ஒரு நாள் ஆம் என்று ஆகட்டும் என்று கூறிய மரியா தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஆம் ஆம் என்று சொல்லி இந்த இறைவனை மட்டுமே தன்னுடைய சொத்தாக, தன்னுடைய செல்வமாக, தன்னுடைய கதியாக அவள் தேடினாள். இந்த மரியா விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டாள் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு மனிதரும் இந்த இறைவனோடு சங்கமமாக வேண்டும், இந்த இறைவனுடைய இந்த விண்ணகத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதை குறித்து காட்டுகின்றது. மரியா இறைவனோடு இணைந்திருந்தார். அவள் சாதாரணமான ஒரு பெண்ணாக, அவள் ஒரு குடும்பத்தினுடைய மனைவியாக, ஒரு குடும்பத்திலே அவள் ஒரு தலைவியாக, ஒரு குடும்பத்திலே அவள் ஒரு தாயாக, அந்த சமூகத்திலே அவள் ஒரு சகோதரியாக, உடன் பிறப்பாக மற்றவர்களோடு பயணித்த ஒரு சாதாரண மனுஷ பிறவி. இந்த மரியாவினால் ஆகும் என்று சொன்னால் எங்கள் எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை தருகின்றது இந்த விழா. நாங்கள் எல்லோரும் ஆண்டவரினாலே அன்பு செய்யப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எதற்காக? இறைவன் இந்த விண்ணகம் என்கின்ற கதியை நோக்கி நாங்கள் பயணிப்பதற்காக. இறைவன் மீட்பின் இறைவன். என்னையும் உங்களையும் மீட்க விரும்புவதுதான் இறைவனுடைய திட்டமாகும். எனவே நாங்கள் அழிய வேண்டும், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இல்லாமல் போக வேண்டும், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பாவத்திலே இருந்து நாங்கள் விடுதலை பெற முடியாது என்பதென்றல்ல. வாழ்க்கை சீரியமாக இருக்க வேண்டும், வாழ்க்கை உயரிய நோக்கோடு இருக்க வேண்டும், இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த விண்ணக விழாவினுடைய அழைப்பு ஆகும். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மரியா பயணித்த இந்த அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்றி நாங்கள் எந்த சூழலிலே வாழ்கின்றோமோ இந்த மரியாள் எங்களுக்கு ஒரு உதாரணமாகவும் நம்பிக்கையின் நட்சத்திரமாகவும் எப்பொழுதும் இருப்பாளாக. இந்த மரியாள் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றாள். நாங்கள் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக அவளுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாமும் விண்ணகம் என்கின்ற எங்களுடைய தாயகத்தை நோக்கி நாங்கள் விரைய வேண்டும் என்று மரியாள் எங்களுக்கு வழி நடத்துகின்றாள். எங்களுடைய கரங்களை பிடித்த வண்ணமாக இந்த மரியாள் தாயையும் பிள்ளையையும் பிரிக்க முடியாது என்று கூறுகின்ற அளவிற்கு மரியாள் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்துகின்றாள். நாங்கள் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும், வளர வேண்டும், அந்த இறைவனோடு நாங்கள் ஒரு நாள் சங்கமமாக வேண்டும் என்று இந்த மரியன்னை மூலமாக இறைவனிடம் இந்த வரங்களுக்காக நாங்கள் மன்றாடுவோமாக. ஆமென்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த நபித்தோழர்கள் ஒருவனான அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹுடைய வரலாற்றை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு வரலாற்று சம்பவத்தை கூறலாமின் ஆசைப்படுகின்றேன். அதாவது இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் காஃபிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக காஃபிர் அரசாங்கத்தால் சிறைபிடிக்கப்படுகின்றார். ரோம அரசர்கள், பாரசீக அரசர்கள் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா அவர்களை சிறைபிடிக்கின்றார்கள். அந்த நேரம் இந்த ரோம அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகின்றேன். அன்பான உறவுகளை யோசித்து பாருங்கள். ஒரு இளவரசனுடைய மகளை திருமணம் செய்தால் என்ன பட்டம் கிடைக்கும்? ஆனால் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இந்த இஸ்லாத்தை விட்டுவிடு, இந்த நாட்டினுடைய அரசனாக உன்னை நியமிக்கின்றேன். சுபஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அந்த அரசன் பட்டம் கிடைத்தாலும் சரி, எனக்கு இந்த இஸ்லாத்தை விட்டுவிட முடியாது என்று ஹுதாஃபா அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ ஆசையால் மயங்கவில்லை. அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் 2 சிறை கைதிகள் பிடிக்கப்படுகின்றார்கள். பிடிக்கப்பட்டு அருகிலே பார்க்கின்றார்கள், ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் சுடுநீரால் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே அந்த காவலாளிகள் 2 சிறை கைதிகளையும் அப்படியே போடுகின்றார்கள். அந்த சுடுநீரிலே போட்டவுடன் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய உடம்பிலே சிறியோரோ நெருப்பு காயம் ஏற்பட்டால் எங்களால் தாங்க முடியாது. ஆனால் அந்த 2 காவலாளிகளையும் அப்படியே போடக்கூடிய நேரம் கைகள் வேறாக பிரிகின்றது, கால்கள் வேறாக பிரிகின்றது. அந்த 2 மனிதர்களுடைய உடம்பும் வெவ்வேறாக பொசுங்கி பிரியக்கூடிய நேரம் அந்த பாத்திரம் முழுவதும் இரத்த கரையாக மாறுகின்றது. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அந்த நேரத்திலே கண்களுண்டாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை என்றால் உனக்கும் இதே நிலைமைதான். ஹுதாஃபா அவர்கள் சொன்னார்கள், அரசனே, என்னுடைய உயிரை வேண்டுமானால் நீ கைப்பற்றலாம், ஆனால் என்னுடைய ஈமானை நீ எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய மரணத்திற்கு என்னுடைய ஈமான் அஞ்சாது என்று சொன்னவுடன் ஹுதாஃபா அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன், உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன். நாளைய தினம் இதே நேரத்திலே நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கும் இதே நிலைமைதான் என்று சொல்லிவிடுகின்றான். அந்த சபை கலைகின்றது. மறுநாள் வருகின்றது. அந்த நேரம் அடுத்த நாள் அந்த சபை ஒன்று கூடுகின்றது. ஆனால் அந்த ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். என்னுடைய உயிரை போனாலும் இந்த இஸ்லாத்தை நான் ஒருபோதுமே விட்டுவிட மாட்டேன். என்னுடைய உயிரை இவன் கைப்பற்றினால் கைப்பற்றட்டும், ஆனால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் மாற மாட்டேன் என்ற கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஹுதாஃபாவை அந்த அரசன் அழைக்கின்றான். ஹுதாஃபா அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். உடனே அந்த அரசன் கோவப்படுகின்றான். கோவப்பட்டு உடனே அந்த ஹுதாஃபா அவர்களை சிறைப்பிடிக்குமாறு கட்டளையிட்டு அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றார்கள். தலைகீழாக தொங்கிவிடப்படுகின்றார்கள். கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கீழே வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த சுடுநீர் கொதித்து கொண்டிருக்கின்றது. ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் கடுமையான அந்த வெப்ப சூழ்நிலை. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அழுகின்றார்கள், கடுமையாக அழுகின்றார்கள். கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. இதை கண்ட அந்த அரசன் மிகவும் ஆச்சரியப்படுகின்றான், கவலைப்படுகின்றான். உடனே சொல்லினான், ஹுதாஃபாவை இறக்குங்கள், இறக்குங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் அப்படி இறக்கப்படுகின்றார்கள். அழுது கொண்டே அந்த அரச சபைக்கு முன்னால் வருகின்றார்கள். அந்த நேரம் அந்த அரசன் கேட்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டாயா, என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று அந்த நேரம் கேட்டவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் அழுது கொண்டே சொல்கின்றார்கள், அரசனே, என்னுடைய உடம்பிலே ஒரே ஒரு உயிர் தான் இருக்கின்றது. என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் எனக்கு அனைத்துமே உயிராக வழங்கப்பட்டு
என்னை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவனுக்காக வேண்டி இந்த அனைத்து உயிர்களையும் நான் தியாகம் செய்ய வேண்டுமே. இப்பொழுது நீ என்னுடைய உயிரை எடுத்து விட்டால் என்னிடத்திலே வேறு உயிர்கள் இல்லையே, அதற்காகத்தான் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, என்னுடைய நெற்றியிலே முத்தமிட உன்னை விடுதலை செய்கின்றேன். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசையால் முத்தமிடுகின்றார்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த அளவு அந்த இறையச்சம், இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரே போனாலும் அந்த கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன், ஒருபோதும் நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த அந்த ஹுதாஃபா அவர்களைப் போன்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த இறையச்சம் இருக்கின்றதா? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை தான் ஆசையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம்தான் எங்களுடைய நிரந்தரமான உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிரந்தரமான சுவர்க்கம், அந்த சுவர்க்க உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஹுதாஃபா அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள்? எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை நான் எப்படியாவது அடைந்து விட வேண்டும், என்னுடைய உயிர் எந்தளவு சிதைக்கப்பட்டு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்றோம் எங்களுடைய இறையச்சமும் இறைவனுக்கு பயந்து நாளை மறுமையிலே நானும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.